அவ்வாறாக இருக்கின்ற தர்மத்திலே பெரும் உயர்வாக சொல்லப்படுது. ஏன்னா பிரம்மச்சரிய நிலையில் இருக்கின்ற சன்னியாக மாணவன் நிலையில் இருக்கின்ற அனைவரையும் அனைவரும் மொழிகளும் இல்லறத்திலே ஈடுபட்டு தர்மங்களை உற்பத்தியுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை கலைகளையும் உற்பத்தி பண்ண வேண்டும் என்பதற்காக எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வம்சமான கலைப்பொருளுக்கான இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்ல முடியும். அவ்வாறாக நம்முடைய இல்லறத்தை தீர்ப்பு செய்யக்கூடிய தர்மங்களாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற எண்ணற்றவைகளே மிகவும் சிறந்து சந்ததிகளெல்லாம் காப்பாற்றுவதாக தாய்களெல்லாம் காப்பாற்றுவதாக அவர் பரிபாலனை அடுத்த குடும்பத்தை இருந்து அந்த குடும்பத்தை பரிபாலனை செய்வதற்காக கன்னிகாதானம் செய்யப்பட்டிருக்கிறார். செய்யப்படுகிற தாமதையை சிறந்ததாக சொல்லப்படுகிறது. கன்னிகாதான் பிரம்மலோகத்தையும் விஷ்ணுலோகத்தையும் வரையக்கூடியதாக முக்கியத்தை தானும் தனக்கு முதலாக 10 தலைமுறையும் தனக்கு முதலாக வரக்கூடிய 10 தலைமுறை ஆகிய 21 தலைமுறைகள் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதனாலே பிரம்மலோகத்தை அடையக்கூடிய மிக சிறந்த வாக்கியத்தை கொண்டிருக்கிறார் என்பதனாலே கன்னிகாதானம் திருமணத்தின் நலன்களில் மிக உன்னதமாக சொல்லப்படுகிறது. அதாவது கன்னிகை கன்னியாமயமான சரீரத்தையும் பொன்னிலாடாத ஆறுதலையும் கொண்டு கன்னிகாதானம் செய்திருக்கிற பொழுது பிரம்மலோகத்தை அடைகிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு தொடர்ந்துள்ளது. அவ்வாறாக இப்பொழுது ஸ்ரீ அராதி கோத்திரம் அவர்களால் நம்முடைய கோத்திரத்தை என்ன உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளெல்லாம் அந்தந்த ஜீவாதாரங்களை மாணவர்களாக பெற்று உலகத்துடைய சுழற்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிகார பிரதானம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தெய்வநாயகி வடநாயகனுடைய பெருமையினராகவும் வலிநாயகி மனவீனராகவும் முதலாவதாக சுப்பிரமணிய பல்லாயிரத்தில் வாசிக்கிறார். सकल साम्राज्य राजने सकल सौभाग्य राजने सौभाग्य प्रदाने भक्तानुग्रह राजने देव இந்திரனுடைய ஒரு குடும்பம் சத்தியானுடைய குடும்பம் நம்முடைய குலத்தை உடைத்த இந்த அன்னை ஸ்ரீ தெய்வயானைக்கு இப்பொழுது அதிகாரப்பதாக இருக்கிறார்கள். தொடர்ந்து முருகப்பெருமானுடைய பிரபலமாகிட்டு ஸ்ரீ வகிராருடைய அந்த பிரபலமானது மாற்றியிருக்கிறார்கள். देव देव
पंचविध जन्म दस्या सगलेश्वर स्वरूप मातर्मना नत्रे पार्थिवगोत्रों मध्या चित्तांत प्रसाद बंधुना महात्मा अनुग्रह सत्सो அடுத்து திருவாரூரத்திற்கு போய் ஜீவிக்கப்பட்டு முதலாவதாக ஸ்ரீ தெய்வயானை அத்திகரிக்கும் வள்ளிநாயகி அத்திகரிக்கும் தொடர்ந்தார் போல திருவாரூரிலே பாரதவாரம் ஜீவிக்கப்பட்டு நம்முடைய எல்லாம் இந்த 7 நிலங்களும் உடைய உள்ளத்திலிருந்து அன்பாளித்த இறைவனுடைய அருளை இப்பொழுது வெளியிருத்தி எப்பொழுது நாம் எல்லாம் அழகு பார்த்து இந்த திருப்பதியான தீபவத்தியை நடத்தி கொண்டிருக்கின்ற அறஞானி ஐயப்பதையார் மற்றும் அறஞானி ஸ்ரீ கந்தசக்தியோட அடியார்களுடைய சிறந்த இளம் தம்பதிகள் புத்தகத்தான வெளியில் சொல்லலாம் ரசிகர்களுக்கு பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமானி மனைவி